ஹாய் காய்ஸ், நம்ம சீரியல் சப்ஸ்கிரைபர்ஸ் சாமி மக்களே அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வணக்கம். ஸோ நம்ம வீடியோ யூடியூப்பில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டிஎன்பிஏ 2024 சீசன் முடிஞ்சது. அதோட ரிவ்யூவாக 8 டீமோட அனாலிசிஸ், எந்த டீமில் எந்தெந்த பேர் நல்லா ஆனாங்க, ஐபிஎல் 2025 நம்ம யார் எந்த தமிழ்நாடு பேர் எதிர்பார்க்கலாம் அனாலிசிஸ் மாதிரி ரிவ்யூ போட்டிருந்தோம். அந்த 2 பார்ட்டாக போட்டோம். அதுக்கான வீடியோ பார்க்கணுன்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் மறக்காமல் பாருங்கள். அதுக்கப்புறம் ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷன், ரீடென்ஷன், அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர்ஸ், ரூமர்ஸு எல்லாமே பற்றி ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் கொடுத்தோம். நமக்கு அதுக்கு கிடச்சிருக்கிற தகவல் எல்லாமே உங்களுக்கு சொன்னோம். அந்த வீடியோ லிங்க்கும் நீங்கள் பார்க்கலாம், மறக்காம டிஸ்கிரிப்ஷன் தான் பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட 1 வீக்காக வீடியோ இல்லை. சாரி மக்களே, சுத்தமாக கண்டென்ட்டே இல்லை. இந்தியா மேட்ச் இல்லை, அவ்வளோவா டெஸ்ட் மேட்ச் நடக்கிறதுனால கண்டென்ட்டே இல்லை. இப்போ திருப்பி கண்டென்ட் வந்தாச்சு, நமக்கு இனி வீடியோ வரப்போகுது. நீங்களும் ரெடியாக இருங்க. ஸோ என்னடா இவன் திருப்பி என்னடா கண்டென்ட், இந்தியா மேட்ச் இல்லைன்றான், லீக் எதுவும் இல்லை, எதை பற்றி பேச போகிறான் நீங்கள் யோசிச்சா இந்தியா டெஸ்ட் டீம் ரிலேட்டடான ஒரு இது தான். ஸோ பார்த்தீங்கன்னா துலீப் ட்ராஃபி 2024 இந்த வருஷம் வேறு லெவல் ட்ரெண்டாக இருக்குது. எப்பயுமே இந்த டோர்னமெண்ட் நடக்குதுன்னா அது இதுவே இல்லை. பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த டாபிக் ஏன் ரொம்ப ட்ரெண்ட் ஆகுதுன்னா, கௌதம் கம்பீர் சில பல ஆடிங்ஸ் கொடுத்துருக்காரு கோச் ஆனதுலேருந்து. அதனால தான் துலீப் ட்ராஃபி ட்ரெண்ட் ஆகுது. துலீப் ட்ராஃபினா என்னடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது ஒரு ரஞ்சி ட்ராஃபி மாதிரி, இது ஒரு 4-day டெஸ்ட் இது. பட் என்னென்னா ரஞ்சி ட்ராஃபியில் ஸ்டேட் வைஸ் டிவைட் பண்ணி ஆடுவாங்க. இதில் ஜோன் வைஸ் ஆடுவாங்க. எப்படின்னா நார்த் ஜோன், ஈஸ்ட் ஜோன், சென்ட்ரல் ஜோன், வெஸ்ட் ஜோன், மொத்தம் 4 டீம் தான். ஸோ 4 டீம் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. பட் இப்போ அது டீம் ஏ, டீம் பி, டீம் சி, டீம் டி இப்படி ஆயிடுச்சு. இந்தியா ஏ, இந்தியா பி அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ பட் அது சோனு இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா துலீப் ட்ராஃபி. இது ஒரு டெஸ்ட் ஃபார்மேட் தான், 4 நாள் தான், 5 நாள் கிடையாது. ஸோ இதுதான் துலீப் ட்ராஃபியோட ஹிஸ்ட்ரி. இது எப்பயுமே வருஷம் நடக்கக்கூடியதான். பட் இந்த வருஷம் பேசக்கூடிய டாப்பிக்காக மாறி இருக்குது. ஸோ துலீப் ட்ராஃபியோட ஹிஸ்ட்ரி பார்ப்போமே. இன்றைக்கி நம்ம வீடியோவே துலீப் ட்ராஃபி அண்ட் அதர் ஸ்குவாட்ஸில் தான் பார்க்க போகிறோம். ஸோ துலீப் ட்ராஃபியோட இது பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஜோன் ஃபார்மேட்டில் நான் சொன்ன மாதிரி தான் இதில் போட்டிருக்காங்க. பட் 2024 எடிஷன் மட்டும் ஏபிசிடியாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு ரவுண்ட் ராபின் ஃபார்மேட். ஒரு டீம் 3 டீமோட ஆடணும். அதில் எந்த 2 டீம் பாயிண்ட்ஸ் நிறைய எடுக்கிறாங்களோ 4 டேஸில் அவங்க தான் ஃபைனல்ஸ் ஆடுவாங்க. ஸோ மோஸ்ட் பாயிண்ட்ஸ் எந்த 2 டீம் எடுக்குதோ அவங்க தான் ஃபைனல்ஸ் ஆடுவாங்க. ஃபைனல்ஸில் லீட் வைஸோ ஆர் ஆல் அவுட் வைஸோ எந்த டீம் நிறைய பாயிண்ட்ஸ் செக்யூர் பண்ணாங்களோ அவங்க தான் துலீப் ட்ராஃபியோட வின்னர்ஸாக இருப்பாங்க. ஸோ இதுதான் பேசிக் ரூல்ஸ். இல்லை செமிஸ் ஃபைனல்ஸ்லாம் கிடையாது. ரவுண்ட் ராபின் ஃபார்மேட், டாப் 2 டீம்ஸ் ஃபைனல். ஸோ துலீப் ட்ராஃபி எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெட் பால் டோர்னமெண்ட்றது ஒரு புதிய ஃபார்மேட்டில் வரணுன்றது 1961 எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு இது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா குமார் ஸ்ரீ துலீப் சிஞ்சின்றவர் தான் ஆக்சுவலி ஒரு நேம் துலீப். ஸோ இவரோட ரிமெம்பரன்ஸ்க்காக தான் துலீப் ட்ராஃபின்ற ட்ராஃபியை இந்தியன் கிரிக்கெட் டீம் ஒரு பிசிசிஐ போர்டு செட் பண்ணாங்க. இவர் இங்கிலாந்துக்கும் கிரிக்கெட் ஆடி இருக்காரு. ஸோ இவரோட ரிமெம்பரன்ஸாக அந்த டைம் நல்லா இதுவாக இருந்ததுனால இப்போ துலீப் ட்ராஃபியாக அதை வச்சுருக்காங்க. ஏன் இப்போ துலீப் ட்ராஃபி அதிகமாக பேசப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, கௌதம் கம்பீர் கொடுத்த சில ஸ்டேட்மெண்ட் தான். பிகாஸ் லாஸ்ட் டைம் ராகுல் தேவா இருக்கட்டும், ரவி சாஸ்திரியாக இருக்கட்டும், அந்த அளவுக்குலாம் துலீப் ட்ராஃபி பேசப்படவே இல்லை. எப்பயுமே ஒரு டோர்னமெண்ட்டு நல்லா போகும், எப்பயுமே அந்த மாதிரி தான் இருக்கும். பட் கம்பீர் என்ன கொண்டான்னா, இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட் டீமில் இருக்கிற எல்லா சீனியர் பிளேயர்ஸும் துலீப் ட்ராஃபி ஆடணும், அவங்க ப்ராக்டிஸ் எடுக்கணும். இந்தியன் டெஸ்ட் சீரிஸ் பங்களாதேஷ் ஆகட்டும், நியூசிலாண்டும் அது முன்னாடி எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும்னு துலீப் ட்ராஃபி ஆட வைக்கவே தான் இது ஒரு டாக்கிங் பாயிண்ட்டாகவே மாறிச்சு. எல்லாருமே யோசிச்சாங்க, ஆஹா ரோஹித் சர்மா, விராட் கோலி ஆட போகிறாங்களா, என்னடா இது. ஏன்னா ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக 2014 ஆடினவர், விராட் கோலி 2010 ஆடினவர் துலீப் ட்ராஃபி. அதுக்கப்புறம் 2 பேருமே வரல. ஸோ ஃபேன்ஸ் கிட்ட ஒரு ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது, ரோஹித் விராட் ஆட போகிறாங்களா. நானே சந்தோஷப்பட்டேன். பட் எண்ட் ஆஃப் த டே பிசிசிஐ அண்ட் ஜெய்ஷா டினை பண்ணிட்டாங்க. ரொம்ப ஒர்க் லோடு இருக்குது T20 வேர்ல்ட் கப்புக்கு அப்புறம். ஸோ அவங்க மட்டும் வேணாம், மற்ற எல்லா சீனியர் பிளேயர்ஸும் ஆடட்டோன்னு ரோஹித் சர்மா, விராட் கோலிக்கு மட்டும் துலீப் ட்ராஃபி ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க ஆட போகிறது இல்லை. நானும் சந்தோஷமாக இருந்து ஆடுவாங்க, பட் ஆடல. பட் எனிவேஸ் அவங்க ரெஸ்ட்டு கொடுக்கட்டும், அவங்களோட லெகசி நமக்கு தெரியும். ஸோ அவங்க நல்லா ஆடிடுவாங்க. ஸோ மற்ற சீனியர் பிளேயர்ஸ் யார் இங்கே ஆட போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சுப்மன் கில் எடுத்துக்கோங்க, KL ராகுல், ரிஷப் பண்ட், இது இல்லாமல் யசஸ்வி ஜெய்ஸ்வால், ரவீந்திர ஜடேஜா, முகமது சிராஜ். அது டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருக்கிற நம்ம இந்தியன் கரண்ட் டெஸ்ட் கிரிக்கெட் டீமில் இருக்க எல்லா இதுவும் ஆடுறாங்க. சீனியர் பிளேயர்ஸுமே ஆடுறாங்க. KL ராகுல் எல்லாருமே ஆடுறாங்க. ஸ்ரேயஸ் ஐயருக்கு திரும்பி வராரு, இஷான் கிஷான் இருக்கா, ருத்துராஜ் கேக்வாடுக்கு ஒரு சான்ஸ். நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ் சாய் சுதர்ஷன், அதுக்கப்புறம் சாய் கிஷோர், ஜெகதீசன், இவங்க எல்லாருமே நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட் டீமுக்கு இப்போ நல்லா பண்ணுற எல்லாருமே இருக்காங்க. நோட்டபுள் ஆப்சன்டீஸ்னால் ரவிச்சந்திரன் அஸ்வின் இல்லை, புஜாரா இல்லை, ரஹானே இல்லை. புஜாரா ரஹானே விட்றாங்க, பட் அஸ்வின் அண்ணா ஏன் இல்லைன்னு தெரியல. அது ஒரு ஷாக்கிங் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஷெட்யூல் பார்த்துருமே. மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 மேட்ச், அதுக்கப்புறம் ஒரு ஃபைனலு. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா டீம் ஏ, டீம் பி, அது செப்டம்பர் 5 to 8, டீம் சி, டீம் டி செப்டம்பர் 5 to 9. ஸோ கான்ஸ்டண்ட்டாக வேறு ஸ்டேடியத்தில் மேட்ச் போகும். நெக்ஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15 செப்டம்பர் 16. அது டீம் ஏ, டீம் டி, டீம் பி, டீம் சி. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா டீம் ஏ, டீம் சி, டீம் பி, டீம் டி. இது செப்டம்பர் 19 நடக்குது. ஸோ இதுதான் துலீப் ட்ராஃபியோட ஷெட்யூல். அதெல்லாம் சரிடா, டீம் ஏ, பி, சி, டி இவங்களோட கேப்டன்ஸ் யார், டீம் என்னன்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேப்டன்ஸ் பற்றி சொல்லிடுறேன். டீம் ஏக்கு நம்ம சுப்மன் கில் கேப்டன்,
டீம் பிக்கு அபிமன்யு ஈஸ்வரன். யார் இது? எனக்கு அவ்வளோவா தெரியாதே, இல்லை நான் கேள்விப்பட்டதுலேயே நீங்கள் இருக்கலாம். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெங்கால் பிளேயர். ரஞ்சி டிராஃபிக்கு ஒரு எக்கச்சக்கமாக ரன் வச்சிருக்காரு. பெங்காலுக்கு ஒரு லெஜெண்ட்னே சொல்லலாம். இப்போ இந்த லெஜெண்ட் இந்த மேக்கிங். ஸோ அவருக்கு ஒரு நல்ல பேக்கப்பாக இந்தியன் டீம் கொடுத்துருக்காங்க. டீம் சியில் ருத்ராஜ் கேக்வாட் அன்எக்ஸ்பெக்டட் அண்ட் டீம் டி ஸ்ரேயஸ். ஸோ இவங்களாம் தான் இந்த துலீப் டிராஃபியோட 4 கேப்டன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு டீம் ஏ ஸ்குவாடு பார்த்தோம். சுப்மன் கில் தலைமையிலான ஸ்குவாடு. ஸோ அவர் தான் கேப்டன். ஸோ சுப்மன் கில், மயாங்க் அகர்வால், ரியான் பராக் சர்ப்ரைஸ் டு இயர். த்ருவ் ஜுரேல் ஆல்ரெடி டெஸ்ட் செட்டப்பில் இருக்கார். கேஎல் ராகுல், திலக் வர்மா ஒரு சர்ப்ரைஸ் இன்க்ளூஷன். சிவம் டூபே அன்எக்ஸ்பெக்டட். தனுஷ் கோட்டியான் மும்பை லெக் ஸ்பின்னர். குல்தீப் யாதவ் நம்ம ஆர்சிபியோட ஆகாஷ் தீப். பிராசித் கிருஷ்ணா ஒரு நல்ல கம்பேக் இன்ஜிலேருந்து வராரு. கலீல் அகமத், சஷாங்க் ராவட், குமார் குஷாக்ரா, வித்வாத் கவைரப்பா கர்நாடகா சீமர், அதுக்கப்புறம் ஆவேஷ் கான். ஸோ டீம் ஏல பார்த்தீங்கன்னா பேட்டிங் சூப்பராக இருக்குது. பவுலிங் நான் அந்தளவுக்கு சொல்ல மாட்டேன். பட் மேபி கலீல் அஹமத், பிரசித் கிருஷ்ணா, ஆவேஷ் கான் ஏதாவது டென்ட் கிரியேட் பண்ண முடிஞ்சா ஓகே. ஆகாஷ் தீப்பும் ஓரளவு சூப்பராக பால் ஸ்விங் பண்ணார் இங்கிலாந்து டூரில். ஸோ டீமே ஆன் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங். பேட்டிங்கில் செம்ம ஸ்ட்ராங்னே சொல்லுவேன். டாப் ஆர்டர் மிடில் ஆர்டர்லாம் இருக்குது. பட் பவுலிங் ஓரளவு வீக்காக இருக்குது. ஸோ இந்த ஸ்குவாட்லேருந்து நான் இந்தியன் டீம் டெஸ்ட் கிரிக்கெட் டீமுக்கு திரும்பி வரணும், இல்லை யாராக புதுசாக வந்தால் நல்லாயிருக்கும். அது யார் பார்க்குன்னா நான் இந்த 4 பிளேயர் சொல்லுவேன். மயாங்க் அகர்வால், திலக் வர்மா, பிரசித் கிருஷ்ணா, கலீல் அஹமத். இல்லை மயாங்க் அகர்வால் ஆல்ரெடி இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட் டீமுக்கு ஆடி இருக்காரு. ஒரு 10 மேட்சஸ் கிட்ட ஆடி இருக்காரு. பட் திலக்காக இருக்கட்டும், பிரசித் கிருஷ்ணா இருக்கட்டும், கலீலாக இருக்கட்டும் டெபியூ பண்ணதே கிடையாது இந்தியன் டீமுக்கு. ஸோ ஐ வாண்ட் டு சி தீஸ் 4 கம்பேக். மயங்க் அகர்வால் கம்பேக் பண்ணணும். இந்த 3 பேரில் யாராவது ஒருத்தருக்கு ஒரு டெபியூ சான்ஸ் கிடைக்கணும். அதுக்கு இந்த 4 பேர் நல்லா ஆடணுன்றது என்னோட விஷ். ஸோ நெக்ஸ்ட்டு டீம் பி, அதாவது அபிமன்யு ஈஸ்வரன் அவரோட டீம் கேப்டன்ஸ் ஸ்குவாட் பார்ப்போம். அந்த டீம் பார்த்தீங்கன்னா அபிமன்யு ஈஸ்வரன், அவர் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். யசஸ்வி ஜெய்ஸ்வால், சர்ஃபராஸ் கான், ரிஷப் பந்த், முஷீர் கான், சர்ஃபராஸ் கானோட தம்பி. நிதிஷ்குமார் ரெட்டி இன்ஜுரி இல்லைனா ஆடுவார். வாஷிங்டன் சுந்தர், ரவீந்திர ஜடேஜா. அப்பா என்ன காம்போங்க. முகமது சிராஜ், யஷ் தயால் ஆர்சிபி காம்போ. முகேஷ் குமார், ராகுல் சஹர், சாய் கிஷோர், மோஹித் அவஸ்தீன், ஜெகதீசன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 தமிழ்நாடு பிளேயர்ஸ் இருக்காங்க. சாய் கிஷோர், ஜெகதீசன். ஹாப்பி ஃபார் தெம். ஸோ அதில் 2 பேரில் யாராவது நல்லா ஆடி இந்தியன் டீமுக்குள்ளே வரதுக்கு சான்ஸ் எடுக்கணும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த டீம் ஆல்ரவுண்டாக இருக்குது. பேட்டிங் ஓகே, பேலன்ஸ்னு சொல்ல மாட்டேன். பவுலிங் கன்னாக இருக்குது. ஸ்பின்னர்ஸு தரமான ஸ்பின்னர்ஸு, ஃபாஸ்ட் பவுலர்ஸு, லெஃப்ட் ரைட்டுன்னு வெரைட்டி இருக்குது. ஸோ ஒரு கன் டீம்னே சொல்லுவேன். டீம் பி, டீம் ஏவை கம்பேர் பண்ணால் கொஞ்சம் வீக்காக இருக்காங்க பேட்டிங்கில். ஸோ இந்த டீமில் நான் யார் நல்லா ஆடி இந்தியன் டீமுக்கு டெஸ்ட் கிரிக்கெட் டோர்ஸை ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த 4 பேர் சொல்கிறேன். சாய் கிஷோர், என் ஜெகதீசன், யாஷ் தயால், நிதிஷ்குமார் ரெட்டி. நிதிஷ்குமார் ரெட்டி மேபி டூ ஏர்லின்னு சொல்லலாம் நீங்கள். பட் சாய் கிஷோர்லாம் ரொம்ப வருஷமாகவே தமிழ்நாடு ரஞ்சி சூப்பராக பண்ணுறாரு. ஈவன் ஆல்ரவுண்டராக பேட்ஸ்மேன் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு சீக்கிரம் ஒரு கால பிரச்சனை இருக்கும். ஜெகதீசன் பேட்டிங்கில் அடித்து அவனும் இந்த சீரீஸ். ஜாஷ் தயால் பவுலிங்கில் போட்டால் மேபி பார்க்கலாம். ஸோ டீம் சி பற்றி போவோம். டீம் சி ருத்ராஜ் கேக்வாட் கேப்டனே நான் ரொம்ப ஆசைப்பட்றாங்க. பிகாஸ் ருத்ராஜ் கேக்வாட் ஓடியில் இல்லைன்னு புலம்புறோம். T20 இல்லை இல்லைன்னு புலம்புறோம். சரி டெஸ்ட்லேயாவது அவர் வர வாய்ப்பு இருக்கா? 1 டவுன் 2 டவுன் ஸ்பாட்டுக்கு அவர் இந்த இடத்துல ப்ரூவ் பண்ணால் தான் உண்டு. ஸோ ஆஸ் அ கேப்டன் ருத்து ப்ரூவ் பண்ணோம். அவர் கீழே யாருன்னு பார்த்தீங்கன்னா சாய் சுதர்ஷன், ரஜத் பட்டிதார், அபிஷேக் பொரல், சூரியகுமார் யாதவ். நான் சொல்ல மாட்டேங்க, சர்ப்ரைஸ் பேக்கேஜுங்க. சூர்யா பாய் நான் எதிர்பார்க்கவே இல்லை. பாபா இந்திரஜித், ரித்திக் ஷோகின், மானவ் சுத்தார், உம்ரான் மாலிக் சர்ப்ரைஸ் இன்க்ளூஷன். வைஷாக் விஜயகுமார் சர்ப்ரைஸ். சந்தீப் வாரியர், மயாங்க் மார்க்கண்டே, அன்ஷுல் கம்போஜ், ஹிமான்ஷு சௌஹான். ஸோ பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே யங்ஸ்டர்ஸ். சந்தீப் வாரியர்லேருந்து அன்ஷுல் கம்போஜ், வைஷாக் விஜயகுமார், உம்ரான் மாலிக் எல்லாமே யங்ஸ்டர்ஸ். பேட்டிங் செம்ம கன் டீம் இது. ஸோ இந்த டீமில் நான் யார் இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட் டோர்ஸ் எதிர்பார்க்குறாங்க மீன்ஸ் வந்தால் நல்லா ஆடி உள்ளே வரணும்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட். ஏன் ஸ்கை கேப்டன் போடல நீங்கள் கேட்கலாம். அவர் டெஸ்ட் கிரிக்கெட் அவ்வளோ ஆடுறது கிடையாது. ரீசெண்டாக ருத்ராஜ் தான் ஃபார்மில் இருக்கார். ஸோ அவரை போட்டிருக்காங்க. ஸோ ருத்ராஜாக இருக்கட்டும், ஸ்கையாக இருக்கட்டும், இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு அடுத்து இந்தியா பங்களாதேஷ் இந்தியா நியூசிலாந்து சீரீஸில் யாராவது ஒருத்தர் வரணும்னு ஆசைப்பட்றேன். உம்ரான் மாலிக் அண்ட் சந்தீப் வாரியர் செம்ம பேஸ் இருக்குது. லைன் லென்த் முடிச்சா கன்ஃபார்ம் யாராவது ஒருத்தர் உள்ளே வர வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் டீம் டியோட ஸ்குவாட் பார்த்துருவோம். அதாவது ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டன்சியில் பார்த்தீங்கன்னா அவங்க டீம் பார்த்தீங்கன்னா அத்தர்வா டைடே, யஷ் துபே, தேவ்தத் படிக்கல், இஷான் கிஷன் 2 பேரும் கான்ட்ராக்டில் இல்லாதவங்க திரும்பி வந்துட்டாங்க. ரிக்கி புய், சரான் ஜெயின், அக்ஷர் பட்டேல், அஷ்தீப் சிங், அதித்யா தக்காரே, கேஎஸ் பரத் கீப்பர், ஆகாஷ் செங்குப்தா, ஹர்ஷித் ராணா சர்ப்ரைஸ், துஷார் தேஷ்பாண்டே, சௌரப் குமார். ஸோ இந்த டீம் பார்த்தீங்கன்னா ஏபிசியோட பயங்கர வீக்கஸ்ட் டீம் இதுதான் சொல்லலாம். பேட்டிங்குமே பார்த்தீங்கன்னா 2-3 பேர் தான் டிபெண்டன்ட். பட் அத்தர்வா டைட், யாஷ் டுபே ஓரளவு டீசென்ட் பிளேஸ். ஈவன் ரிக்கி புய் கூட சொல்லுவேன். அக்ஷர் பட்டேல் ஸ்பின் நல்லாயிருக்கு. சௌரப் குமார் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர். பட் பவுலிங் ஒரு மாதிரி டிப்ளீட்டட் சைடுன்னு சொல்ல முடியாது. பட் ஒரு மாதிரி வீக்கஸ்ட் சைட் மற்ற நாளும் கம்பேர் பண்ணால் டீம் டீம் தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த டீமில் யார் நல்லா ஆடணும்னு என் விஷ் இந்தியன் டீமுக்கு டோர்ஸ் ஓப்பன் பண்ணோம் டெஸ்ட் கிரிக்கெட்லன்னு பார்த்தீங்கன்னா இஷான் கிஷன் ரொம்ப வருஷமாக ஃப்ரேமில் இருக்கார். ஈவன் ஸ்குவாடில் கூட இருந்தார் ஆஸ்திரேலியா லாஸ்ட்டாக ஆடினப்போ. பட் அதுக்கப்புறம் ஆளே காணும். ஸோ இஷான் கிஷன் திரும்பி ஒரு செஞ்சுரியோ ஏதோ போட்டு உள்ளே வரணும் இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட் டீமுக்கு. ஹர்ஷித் ராணா, ஷர்துல் தாக்கூரில் யாராவது ஒருத்தர் கன்ஃபார்ம் வருவாங்க. பிகாஸ் 2 பேருக்குமே அந்த ஸ்கில் டேலண்ட் இருக்குது. யாராவது ஒருத்தர் வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அவள் தான் மக்களே வீடியோட என்ட்ரு பாட்டு கொண்டோம். ஸோ இந்த வீடியோவில் துலீப் டிராஃபியோட 4 டீமோட கேப்டன்ஸ் பேசணும், ஸ்குவாடு பார்த்தோம்,
அதுக்கப்புறம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, இப்போ என்ன துலீப் ட்ராஃபி இதுவாக போகிறது, என்றைக்கு ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொன்னோம். லைவ் கிடையாது, பட் செப்டம்பர் 5 ஸ்டார்ட் ஆகுது. இதோட நமக்கு இந்தியா பங்களாதேஷ் டெஸ்ட் சீரிஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி துலீப் ட்ராஃபி தான் வருது. ஸோ அந்த அப்டேட் தான் உங்களுக்கு சொல்லுங்கள். ஸோ அடுத்து ஒரு ஐபிஎல் ரிலேட்டடாக உங்களுக்கு சர்ப்ரைஸ் வீடியோ ஒன்று வருது. இதுக்கப்புறம் கொஞ்சம் ஐபிஎல் பழைய கண்டென்ட்லாம் எடுப்போம். 2008 to 2017 எல்லா கண்டென்ட்டும் எடுக்க போகிறேன் நான். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக சில பல வீடியோஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பார்க்க ட்ரை பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க மக்களே.